வணக்கம் மக்களே, எல்லோருக்கும் இனிய விஜயதசமி ஆயுத பூஜை சரஸ்வதி தின நல்வாழ்த்துக்கள். எல்லார் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களும் படிப்பில், அறிவில், ஆற்றலில், திறமையில் சிறந்து விளங்குறதுக்கு சரஸ்வதி தேவியை வணங்குறதால அவங்களுடைய பரிபூரண அருள் முழுமையாக குழந்தைங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவங்களுடைய பள்ளி பாடமாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு திறமையை வளர்த்துக்கிறதாகட்டும், இன்றைக்கி தொடங்கி வச்சா ரொம்ப சிறப்பாக அவங்கள அதில் விளங்குவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த தினத்தை யாருமே மிஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்களும் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு ஆரம்ப கல்வியோ இல்லை ஏதாவது ஒரு புது லாங்குவேஜோ கற்றுக்கிற மாதிரி இருந்தால் இன்றைய தினத்தில் தொடங்கி வச்சா அவங்கள அந்த திறமையிலையோ இல்லை அந்த ஒரு இதுலேயோ பார்த்திங்கன்னா மென்மேலும் வெற்றிகரமாக பார்த்திங்கன்னா வளருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நிறைய பேர் வீட்டில் கொலு வச்சுருப்பீங்க. ஸோ கொலு பார்த்திங்கன்னா முழுமையாக நிறைவடைந்தது. ஸோ இன்னைக்கு ஃபைனல் டே. ஸோ இன்றைக்கி அழகாக நம்மளுடைய சாமி பொம்மைகளை பார்த்திங்கன்னா அழகாக படுக்க வச்சுட்டு நம்ம அதை ரீப்ளேஸ் பண்ணிவிடுவோம். அதோட அடுத்த வருஷம் நவராத்திரி கொடியில் சந்திக்கலாம். ஸோ முழுமையாக நல்லபடியாக எந்தவித தடையும் இல்லாமல் நல்லபடியாக சுபிக்ஷமாக பார்த்திங்கன்னா பூஜைங்க மேற்கொண்டு நம்ம நல்லபடியாக முடிச்சு வச்சோம். அதுக்கு எல்லாருக்கும் ஒரு நன்றி, அதாவது கடவுள்களுக்கு எல்லாருக்கும் அவங்களுடைய அருள் முழுமையாக கிடைச்சதுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு இன்றைக்கி என்ன விசேஷம், நம்ம இன்றைக்கி என்ன ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தினசரி நம்மளுடைய பூஜை அறையில் சொல்ல வேண்டிய மந்திரம். இதை நான் ஆல்ரெடி நம்ம அருண் ஷர்மி சேனலில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? ஸோ அதுக்காக ஷேர் பண்ணுறேன். சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வாதாஸ்தகே சரண்யே திரியம்பகம் கௌரி நாராயணி நமோஸ்துதே என்ற மந்திரத்தை தினந்தோறும் ஜபிக்கிறதுனால வீட்டில் இருக்க பெண் குழந்தைங்களாக இருக்கட்டும், இல்லை குழந்தைங்களாக இருக்கட்டும், இல்லை ஆண் குழந்தையாக இருக்கட்டும், இல்லை சுமங்கலி பெண் யாராக இருந்தாலும் சரி, இந்த ஒரு மந்திரத்தை தொடர்ந்து ஜபிப்பதுனால வீட்டில் இருக்கிற பிணி பீடைகள், தடைகள், தடங்கல்கள், தரித்திரம், தேவையில்லாத கெட்ட எண்ணங்கள் உள்ள ஆட்கள் உள்ள நுழையிறத தவிர்க்கப்படும். அதே மாதிரி அவங்கள தள்ளியே வச்சுருக்கோம். ஸோ வீட்டில் நல்ல எண்ணங்கள் நீடோழி வாழ்கிறதுக்கு இந்த மந்திரம் செல்வ செழிப்போடு வாழ்கிறதுக்கும் மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கும் ரொம்ப உதவி பண்ணும். ஸோ கண்டிப்பாக இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபிச்சுட்டே வாங்க. வீட்டில் ஒரு விளக்கு ஏற்றிட்டு இந்த மந்திரத்தை ஜபிச்சுட்டே வாங்க. அகைன் ரிப்பீட் பண்ணுறேன். சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வாதாஸ்தகே சரண்யே திரியம்பகம் கௌரி நாராயணி நமோஸ்துதே. பாப்பா சரஸ்வதி ஸ்லோகம் சொல்கிறாங்க. ஸோ பயனுள்ளதாக சரஸ்வதியே நமக. ஓம் சரஸ்வதியே நமக. ஓம் சரஸ்வதியே நமக. ஓம் ஸ்ரீ சரஸ்வதியே நமக. முருகருடைய ஒரு குட்டி பாட்டு ஆறுமுகம் அருளிடும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ரொம்ப அழகான முருகர் பாடலுங்க. ரொம்ப சின்ன வரிகள் தான், பட் ரொம்ப அர்த்தம் நிறைந்த பாடல். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அடி மீது அடி வைத்து அழகான நடை வைத்து விளையாட ஓடிவா முருகா, என்னோடு சேரவா முருகா, உன்னோடு சாய்ந்தாட உடலிங்கு தள்ளாட உயிர் மெல்ல ஏங்குதே குமரா, உனை காணும் ஆசைதான் குறைவாம், ஒளி இல்லை வழிகாட்ட வாவா, என் மூச்சும் எனதில்லை உனக்காக தேவா, விரைவாய் வருவாய் அழகா, விளையாட ஓடிவா முருகா, அடி மீது அடி வைத்து அழகான நடை வைத்து விளையாட ஓடிவா முருகா, உன்னோடு சாய்ந்தாட உடலிங்கு தள்ளாட உயிர் மெல்ல ஏங்குதே குமரா, உனை காணும் ஆசைதான் குறைவா, கண்ணோடு ஒளி இல்லை வழிகாட்ட வாவா, என் மூச்சும் எனதில்லை உனக்காக தேவா, விரைவாய் வருவாய் அழகா, விளையாட
விளையாட ஓடிவா முருகா. அடி மீது அடி வைத்து அழகான நடை வைத்து விளையாட ஓடிவா முருகா. என்னோடு சேரவா முருகா. உன்னோடு சாய்ந்தாட உடலிங்கு தள்ளாட உயிர் மெல்ல ஏங்குதே குமரா. உனை காணும் ஆசைதான் குறைவா. கண்ணோடு ஒளி இல்லை வழிகாட்டவாவாம். என் மூச்சும் எனதில்லை உனக்காக தேவா. விரைவாய் வருவாய் அழகா. விளையாட ஓடிவா முருகா. விளையாட ஓடிவா முருகா. விளையாட ஓடிவா முருகா. ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகனுக்கு. வெற்றிவேல் முருகனுக்கு. வெற்றிவேல் முருகனுக்கு. பாடலை முழுமையாக கேட்டிருப்பீங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப அழகான முருகர் பாடல். முக்கியமாக அடுத்த விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சஷ்டி விரதம், மகா கந்த சஷ்டி விரதம் வருது. நிறைய பேர் வந்து விரதம் வந்து முறைகள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 48 நாட்கள் விரதம் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்மளுடைய தீபாவளி அக்டோபர் 20ஆம் தேதி தீபாவளிக்கு அடுத்து நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது கந்த சஷ்டி. 6 நாள் விரதம் இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அதை பற்றியான தகவல், முழுமையான தகவல் நம்ம ஷேர் பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நவராத்திரி கொலு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக நிறைவடைந்தது. அதுக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லிட்டு, எல்லா கடவுள் முப்பெரும் தேவியோடைய அருள் வந்து எல்லாருக்கும் முழுமையாக கிடைக்கும். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. இது வரைக்கும் உங்களுடைய ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வருடம் கொலு வந்து நம்ம எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, அதை எப்படி நம்ம ஷேர் பண்ண போகிறோம்னு தெரியல. எல்லாம் கடவுளோட செயல். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். கண்டினியூவாக நம்ம வீடியோவை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வந்து நன்றிங்க. கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா நீங்கள் பார்க்குறீங்க, என்ன மாதிரியான ஃபீட்பேக் நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கமெண்ட் பாக்ஸில் வந்து ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க. நன்றிங்க. அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான தகவலோட சந்திக்கலாம்.